சுரேஷ் அவர்களை பேசுமாறு மேடை கலைக்கிறோம். கூல் சுரேஷ் சார், உங்களை தான் வாங்க. கூல் சுரேஷ் அவர்களை வாங்க சார். அதுதான் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ யார் பேர்? சரண். ப்ளீஸ் வாங்க சார். சூப்பர், நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு கிளாப் கொடுக்கலாமா? வாழ்த்துக்கள். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குகிற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. போங்க. இந்த திரைப்படம் இங்கிலீஷில் எழுதியிருக்கிறதுனால எனக்கு படிக்க தெரியல. அப்போ நான் பிஆர்ஓ கிட்ட தான் கேட்டேன், சார் இங்கிலீஷில் பேர் போட்டிருக்கேன் சார், இங்கிலீஷ் படமா அப்படின்னேன். இல்லை சார், இது தமிழ் படம் தான், ஆனால் இங்கிலீஷ் டைட்டில் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். படம் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் நைட்டுன்ட்டார். சார் என்ன சார் ஃபஸ்ட் நைட்டுன்னு ஒரு படமா? சார் ஃபஸ்ட்டு இல்லை சார், லாஸ்ட் நைட். அந்த நேரம் அவர் சிக்னல் சரியாக கிடைக்கல போல். அப்போ தான் எனக்கு அவரோட ஃபீலிங் தெரிஞ்சுது. ஓ, சார் வந்து ஏதோ ஒரு பாதிக்கப்பட்டிருக்காரு போல் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் கேட்டேன், சார் சரியாக காதில் கேட்கல சார் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார் லாஸ்ட் நைட் அப்படின்னாரு. நல்ல வேலை நான் ஏதோ, ஏன்னா இப்போ நிறையா பேர் கூல் சுரேஷ் வந்து வேறு மாதிரியே எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கீங்கல்ல, அதனால் நான் எதுவும் ஃபஸ்ட் நைட்டுக்கு இப்போ இதுக்கு வந்திருக்கேன் போல் அப்படின்னு எதுவும் தவறாக எதுவும் ப்ரொமோட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நான் படத்தோட பேர் கேட்டேன். அப்போ லாஸ்ட் நைட், அதாவது இழந்த இரவுகள் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட இயக்குனர் சோனு, நீங்கள் கிட்ட வாங்கப்பா, கிட்ட வாங்க. சோனு அவர்கள் வந்து இப்போ பேசும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீங்க. சோனுன்னு ஹிந்தியில் ஒரு நடிகர் இருக்கார் தெரியுமா, சோனு சூட்டு. அவர் மிகப்பெரிய நடிகர், மிகப்பெரிய சமூக சேவையெல்லாம் செய்துட்டு வராரு. அந்த மாதிரி நீங்களும் மிகப்பெரிய இடத்துக்கு வருவீங்க, சரிங்களா? ஒரு கிளாப் கொடுங்களாம்பா, சரிங்களா? கண்டிப்பாக உங்கள் அப்பா நினச்ச மாதிரி நீங்கள் ஒரு மிகப்பெரிய இயக்குனராக வருவீங்க, கதாநாயகனாக வருவீங்க. ஓகே, வாழ்த்துக்கள். அதே மாதிரி இங்கே உள்ளே வந்தவொடனே சொன்னார், சார் கூல் சுரேஷ் சார், இந்த லாஸ்ட் நைட் அந்த படத்தோட செகண்ட் பார்ட்டில் நீங்கள் தான் சார் ஹீரோ அப்படின்னு வெளியில் வந்தவொடனே சொல்லிட்டார். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுக்கு ஒரு கிளாப் பண்ணலாமா? வயிற்றுச்சல் இருக்கிற மாதிரி இருக்கா? ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகிறதுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த டீம் வந்து மலையாள டீம்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேங்க மலையாள காற்று எல்லாம் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் தான் அடிச்சிட்டு இருக்கு. தலைவர் தம்பி தலைமையில்ன்ற படம் மிகப்பெரிய ஹிட்டு. அந்த படத்துக்கு நேற்று முந்தானாலோ லீலா பேலஸில் ஃபுல் பேஸை கம்மி பண்ணுங்கப்பா, மிகப்பெரிய ஹிட் ஆகி நேற்று முந்தானாலோ லீலா பேலஸில் ஃபுல்லாக அப்படி நல்லா அப்படி இருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கும் தம்பி இப்போ வெற்றி விழாவை நீ லீலா பேலஸில் வைக்கிற, பாதி பேர் குடிச்சிட்டு மட்டையாகிறோம். அந்த தலைவர் தம்பிக்கு அந்த படத்துக்கு ஈக்குவலாக நம்ம குடிக்கிறோம். ஓகே சார்,
சோனுவோட அப்பா சார், நீங்கள் ரெடியாக இருங்க சார். குடிக்கிறதுக்கு இல்லை சார், பையனை பாராட்டுறதுக்கு. சரிங்களா? மிகப்பெரிய ஹிட் ஆகும். அதே மாதிரி மஞ்சுமல் பாய்ஸ், அதுவும் மிகப்பெரிய ஹிட்டு. அதெல்லாம் கோடிக்கணக்கில் பணத்தை வாரி கொடுத்த படம். அது செகண்ட் பார்ட்டு கூட எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு மலையாள டீம் ஜாக்கி, அந்த ஆடு வச்சு படம் எல்லாம். இப்போ வந்து மலையாள டீமே வந்து தமிழகத்தை வந்து நோக்கி படையெடுக்கிறாங்க அப்படின்னாக்க, அப்போ தமிழகத்தில் மிக சிறந்த ஆளுமைகள், மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. குல் சுரேஷை பார்த்தா தெரியுது அப்படியே. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். என்ன மைக்குது. அப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் என் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு அன்பு செல்வன் சார், வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன் சார். நான் சும்மா பெருமைக்காக சொல்ல, மேடைக்காக சொல்ல, உண்மையிலேயே என் தாய் தந்தைக்கு பிறகு என்னை வந்து இப்போ வரைக்கும் அவரோட குரூப்பில் சிறுபட தயாரிப்பாளர் சங்கத்தில் என் மீது ஒரு அக்கறை வச்சு டெய்லி ஒரு மெசேஜ் போட்டுகிட்டே இருக்கார். இந்த படத்துக்கு ஹீரோவாக கூல் சுரேஷை போடுங்கப்பா, இந்த படத்துக்கு இந்த கேரக்டருக்கு கூல் சுரேஷை போடுங்கப்பா அப்படின்னு. உண்மை தானே சார்? நான் சில மெசேஜ் பார்க்காட்டியும் அந்த குரூப்பில் உள்ளவங்களே அந்த மெசேஜ் வந்து எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க. கூல் சுரேஷை பயன்படுத்துங்க, இன்றைக்கி வந்து கூல் சுரேஷ் வந்து அவ்வளோ பிரபலமாக இருக்கிறாரு, நீங்கள் வந்து ஒரு கோடு மட்டும் போட்டிங்கன்னா தேட்டர் வரைக்கும் ரோடு போடுவார் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு என் மீது பாசமும் நேசமும் வைத்துள்ள சிறுபட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் திரு அன்பு செல்வன் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. உங்களை மாதிரி நல்லவங்க வந்து வாழ்த்தினாதான் இந்த மாதிரி சின்ன படங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் எல்லாமே தமிழ் செல்வம். உங்களுக்கு என் அன்பு செல்வம், உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த சிறுபட தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் உறுப்பினராக இருக்கேன். உள்ளே செல்லாதீர்கள் அந்த படத்தோட இயக்குனர் இளையராஜா அவர்கள், அவரும் உறுப்பினராக இருக்கார். உள்ளே செல்லாதீர்கள் படத்தோட தயாரிப்பாளர் முத்து மனோகர் அவர்கள், அவரும் உறுப்பினராக இருக்கார். அப்போது இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னாக்க அதற்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான காரணம் அன்பு செல்வன் சார் தான். அதில் மாற்று கருத்து இல்லை. தயவு செஞ்சு ஒரு கிளாப் கொடுங்களாம். அதே மாதிரி சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சுரேஸ்வர் சார்ட்டுங்களா, சுரேஸ்வர் சாருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் மேடம் மதுவந்தி மேடம், அவங்க வந்தது எனக்கு அவங்கள விட ஓஜி மகேந்திரன் சாரே வந்து என் பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு பெரிய லெஜண்ட். அவங்க என் பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி எனக்கு அப்படி ஒரு பிரமிப்பு. நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி மதுவந்தி மேடமோட ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த முத்து அந்த படத்தில் மீனா மேடமுக்கு பதிலாக நம்ம மதுவந்தி மேடம் தான் நடிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. அவங்களும் மீனா மேடமும் நல்லா நடிச்சிருக்காங்க. இவங்களும் நான் ஒரு கற்பனை பண்ணி தான் பார்த்தேன். தில்லானா தில்லானா நீ தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா, ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன். ஒரு கதாநாயகி. அதே மாதிரி குழுவாலிலே முத்து மலர்ந்தல்லோ, அந்த பாட்டெலாம் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. முத்தை விடுங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்க படையப்பா படத்தில் கூட மதுவந்தி மேடம் அவர்கள் படையப்பா படத்தில் கூட அவங்க சௌந்தர்யா மேடமுக்கு பதிலாக கூட நடிச்சிருக்கலாம். ஏன் படையப்பா படத்தில் வர நீலாம்பரிக்கு பதிலாக கூட நடிச்சிருக்கலாம். அவங்க மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மர். நான் சில இதில் எல்லாம் பார்த்தேன். நான் அவங்க அந்த கண்ணுலலாம் அப்படி பண்ணுவாங்க பாருங்க. அந்த நடனத்துக்கு பேர் எனக்கு தெரியல. அப்படிலாம் அப்படி பண்ணுவாங்க. அப்படி சும்மா அப்படியே ஒரு பிரமிப்பாக இருக்கும். அந்த நான் செல்ஃபோனில் தான் பார்த்தேன். அதை மேடையில் பார்க்கறதுக்கான குறிப்பனை எனக்கு கிடைக்கல. மேடம் அடுத்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிடுங்க மேடம், நான் கண்டிப்பாக வருவேன். நான் அப்படி கண்ணெல்லாம் அப்படி பண்ணுவாங்க. அப்படி ஒரு பிரமிப்பாக இருக்கும். அந்த கதகளி அது மாதிரிலாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பிரமிப்பாக இருக்கும். மின்சார கண்ணா என் மண்ணா அப்படி 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 எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பிரமிப்பு இருக்கும். அவங்க இந்த
லாஸ்ட் நைட் இந்த படத்தை வாழ்த்த வந்ததுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து பெரும் மனிதர்கள், சிறுபட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக இருந்தாலும் அவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய மனுஷன். அன்பு செல்வன் சார், சத்தியமாங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு சங்கம் இருக்குன்னே தெரியாது. நான் எவ்வளோ பாருங்க, இவ்வளோ ஒரு 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 வெள்ளந்தியாக இருந்து தொலைச்சிட்டேன். இந்த ஒரு சங்கத்துக்கு நீங்கள் தலைவராக இருந்து சின்ன சின்ன படங்களுக்கு ஆதரவு கொடுத்து, முக்கியமாக அந்த படங்கள் ரிலீஸ் ஆகி தியேட்டருக்கு வந்து, அதுதான் ரொம்ப முக்கியம், தியேட்டருக்கு வந்து அதுக்கப்புறமா ஓடிடியில் போகிற வரைக்கும் நீங்கள் கூட நிற்கிறீங்கிறதுக்கு உங்களுக்கு முதல்ல ஒரு மிகப்பெரிய பாராட்டு சார். நாங்கள்லாம் வந்து மேடை நடிகர்கள், அதனால் மேடை அப்படிங்கிறது மைக்கு கொஞ்சம் இப்படி வைக்கணுமா? ரைட், கேட்குதுங்களா? ஓகே. மேடை நடிகர்களுக்கு வந்து சின்னது பெருசு பிரம்மாண்டம் அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. 5 பேர் ஆடியன்ஸில் இருந்தாலும் 5000 பேர் ஆடியன்ஸில் இருந்தாலும் அவங்க கொடுக்குற அந்த சபாஷ் கைத்தட்டல் இது இருந்தால் எங்களுக்கு போதும் சார். எங்கள் தாத்தா ஆரம்பித்த நாடக குழு, எங்கள் அப்பா நடத்திக்கிட்டு இருக்கிற நாடக குழு, இன்னைக்கு நானும் சுரேஸ்வரும் நடிச்சுக்கிட்டு எங்கள் குழுவாக நடத்திக்கிட்டு இருக்கிற நாடக குழுக்கள் உட்பட, தயவு செய்து உங்கள் எல்லார்கிட்டையும் நான் கேட்குற ஒரே ஒரு விண்ணப்பம், எங்களை மாதிரி மேடை நடிகர்களை உங்கள் படங்களில் பிரயோகப்படுத்துங்க சார். என்னமோ இது ஒரு பிம்பம் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு இந்த தமிழ் சினிமாவில், என்னன்னே எனக்கு தெரில. அவங்களா, அதான் என்ன அவங்களா அவ்வளோ பெரிய குடும்பமாச்சே, எப்படிங்க அப்ரோச் பண்ண முடியும்? என்னங்க, எங்களுக்கும் 2 கால் 2 கை 2 கண்ணு ஒரு மூக்கு தான், எங்களுக்கு ஒன்றும் 2 கொம்பு முளைச்சிடல. நாங்களும் மனிதர்கள் தான். நாங்களும் அந்த நல்ல வேடங்கள் கிடைக்க பசியாரும் வேணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு போகிற நடிகர்கள் தான் நாங்கள். எங்களுக்கு நல்ல ரோல் இவ்வளோதான் முக்கியம். அந்த ரோல் படத்தில் த்ரூ அவுட்டு வருதா, இல்லை 2 சீன் தான் வருதா, 1.5 நிமிஷத்துக்கு நாங்கள் வரோமா? தர்மதுரைங்கிற படம் தான் என்னை முதல்ல அறிமுகப்படுத்தின படம். அந்த படம் வந்தே கிட்டத்தட்ட ஆச்சு. திரு சீனு ராமசாமி ஐயா தான் வந்து என்னை அறிமுகப்படுத்தினார். அவர் எப்படி என்னை அறிமுகப்படுத்தினார்னா, என்னுடைய மேடை நாடகத்தை பார்த்து தான் என்னை கூப்பிட்டாரு. என் குடும்பத்தினாலேயோ இல்லை நான் இன்னாருடைய பொண்ணு, இன்னாருடைய மரும பொண்ணு, சூப்பர் ஸ்டாரோட நீஸு, இன்னாரோட பேத்தி, இதெல்லாம் கணக்கே கிடையாது. அந்த அம்மா நல்லா நடிக்குது, அந்த அம்மாவுக்கு கூப்பிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் வேஷம் கொடுக்கலாம். இன்றைக்கும் என்னை எங்கேயாவது தேனி பக்கம் பார்த்தாங்கன்னா, மேடம் அந்த இன்ஸ்பெக்டர் ரோல் சூப்பராக பண்ணீங்க அப்படின்னு தான் என்னை வாழ்த்துறாங்க. அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை. அது எனக்கு கொடுத்தது என்னுடைய மேடை. அது கூல் சுரேஷ் சார், ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து மேடை கலைஞர்களை வாழ்த்தினத்துக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தயவு செய்து இந்த சின்ன படம், பெரிய படம், மிடில் படம் இதெல்லாம் கிடையாதுங்க. இட்ஸ் அ குட் ஃபிலிம், அவ்வளோதான். தட்ஸ் ஆல் தேர் இஸ் டு சினிமா. அண்ட் நான் ஒன்று தான் சொல்லுவேன், ஜனநாயகன் பல சின்ன படங்களுக்கு நல்லது பண்ணிடுச்சு ரிலீஸ் ஆகாமல். நிறைய நல்ல படங்கள் தியேட்டருக்கு வந்து, ஏன்னா எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, வரப்போகுதுன்னு. கடைசியில் அது புலி வருது கதையாக ஓடிக்கிட்டு இருக்கு. நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஏன்னா நான் பொலிட்டீஷியனாக இருந்தாலும் இந்த மேடையில் நான் அரசியல் பேச விரும்பலை. நான் இந்த மேடையில் சினிமா மட்டும்தான் பேசணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் ஜனநாயகனுங்கிற படம் வராததுனால இன்றைக்கி அந்த டிடிடியா ஜீவாவுடைய படம் அவ்வளோ பெரிய ஹிட்டு, அதுக்கு தியேட்டர் கிடச்சிச்சு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி மங்காத்தாங்கிற படம் ரீலீஸ் ஆனதுனால திரௌபதி 2ங்கிற படத்துக்கு தியேட்டர் கிடைக்கல. இந்த அவலமான ஒரு சினாரியோ கண்டிப்பாக மாறணும். சின்ன படங்களுக்கும் தியேட்டர்ஸ் கிடைக்கணுங்க. அது என்னங்க, அது நியாயம் இல்லை. பெரிய படங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் தியேட்டரை வந்து எடுத்து வச்சுருவோம், சின்ன படங்களுக்கு கொடுக்க மாட்டோம். ஷோஸை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க, தப்பே கிடையாது. ஐ அண்டர்ஸ்டாண்ட், பெரிய ஹீரோ படம் கோடியாக கொண்டு போய் கொட்டியிருக்கீங்க. அப்போ அந்த படம் வந்து தியேட்டரில் வெளியே வந்து ரிலீஸ் ஆனால் தான் உங்களுக்கு உங்கள் பணம் திரும்பி வரும். ஆனால் இவங்கெல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க? பாவம், கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க. இன்றைக்கி இந்த முதல் வரிசையில் பேரே தெரியாமல் அவங்களுடைய நடிப்பு உழைப்பை மட்டுமே நினச்சிக்கிட்டு உக்காந்துட்டு இருந்த மாதிரி தான் ஒரு காலத்தில் கமலஹாசன், ரஜினிகாந்த், விஜய், அஜித் எல்லாரும் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்கெல்லாம் வந்து பெரிய நடிகர்கள் ஆனாங்க.
எப்படி அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது, ஒரு ஹிட் கிரியேட் ஆச்சு, ஒரு 16 வயது நிலை, ஒரு அபூர்வ ராகங்கள், ஒரு ஒரு காதலுக்கு மரியாதை, ஒரு whatever, அந்த மாதிரி. ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ எக்ஸாம்பிள்ஸ், அவ்வளோதான். அப்படி இருக்கிறதுனால தயவு செய்து இந்த சின்ன படம் பெரிய படம்லாம் வித்தியாசம் பார்க்காம இந்த மாதிரி அருமையான ஆத்மார்த்தமான கலைஞர்களுக்கு நீங்கள்லாம் உங்களுடைய ஆதரவை கொடுங்க. ரொம்ப 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 முக்கியம். அண்ட் எங்களை வந்து எப்போ நாங்கள்லாம் நிஜமாக சொல்கிறேனே கூத்தாடி கும்பலுங்க, மேடை நாடக கலைஞர்கள். நீங்கள் எங்களை எங்கே டென்ட்டு கொட்டாயாக இருந்தாலும் சரி, ஆப்பரா ஹவுஸ் சிட்னியாக இருந்தாலும் சரி, எங்களை எங்கே கூப்பிட்டு இந்த மாதிரி கலைஞர்களை ஆதரவு கொடுக்க கூப்பிடுறீங்களோ நாங்கள் மேடை நாடக கலைஞர்களாக கண்டிப்பாக வருவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் எங்களையும் உங்களை மாதிரி ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், சினிமாட்டோகிராஃபர்ஸ் நீங்கள்லாம் எங்களையும் பயன்படுத்திக்கோங்க. நான் இதில் ஒரு விண்ணப்பமாக நான் வைக்கிறேன். இட்ஸ் அன் ஆனஸ்ட் ரிக்வெஸ்ட். ஏன்னா பெரிய படங்களில் நடித்தா ஒரு 10ஓட 11 ஓடி போயிடுவோம். இந்த மாதிரி சின்ன படங்களில் நல்ல படங்களில் நடித்தாப்பா அந்த படத்தில் நடித்தாங்களே அந்த ரோல் நல்ல ரோல்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகம். மலையாளம் சினிமா எனக்கு ரொம்ப பிடிச்ச சினிமா. இன்றைக்கி மலையாள சினிமாவில் அது மம்முட்டியாக இருக்கட்டும், மோகன்லாலாக இருக்கட்டும், கதை தாங்க கிங்கு. கண்டென்ட் இஸ் கிங், கதை தான் கிங்கு. அப்படி இருக்கச்ச அங்கேருந்து வந்த ஒரு டீம் ஒரு தமிழ் படத்தை எடுத்திருக்காங்க. இட்ஸ் அ ஹாரர் த்ரில்லர் அப்படின்னு கேள்விப்பட்டேன். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் ஹாரர் பின்னாடி நிறைய போகிறாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி யூ ஆர் டூயிங் அ ஹாரர் த்ரில்லர். கண்டிப்பாக இந்த படத்தோட ஒரு வெற்றி விழா எங்கே நடந்தாலும் நான் சுரேஷ்வர், என் மகன் ரித்விக், அவனும் வந்து இங்கே வந்திருக்கான். அவன் வந்து ஒரு சிங்கர், ஒரு ப்ரொஃபஷ்னல் சிங்கர், 4வது தலைமுறை. அவன் நடிகனாக ஆகணுன்ற ஆசை இருக்கா இல்லையான்னு எனக்கே தெரில. ஆனால் பாடகனாக ஆகணுங்கிற ஆசை பெருசாக இருக்குது. அவன் ஒரு சிங்கர். அவனும் சினிமாவில் சின்ன சின்ன படங்களில் பாட ஆரம்பித்து தான் முன்னேறணுங்கிற ஒரு ஆசையோடு அவன் வந்திருக்கான். ஸோ இந்த தேங்க்யூ, நன்றி நன்றி. ஆனால் நான் ஏன் இதை தேங்க்யூ. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் பெரிய பெரிய கலைஞர்கள் தான். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எங்கள் குடும்பத்தை பற்றி வாட்ஸ்அப்பில் ஒரு மீமே வந்துச்சு, ரேகாக்கும் மோகன்லாலுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு எல்லாரும் பெரியவங்க தான். ஆனால் நாங்கள் போய் அவங்கக்கிட்ட சான்ஸ் கேட்கல. நான் கேட்கணுன்னா கேட்கலாம். நான் கூட ஜெயிலரில் நடிச்சிருக்கலாம், நான் நடிக்கலீங்களே. ரித்விக் அனிருத் படத்தில் பாடலாம், ஆனால் பாடலீங்களே. திறமைக்கு எங்கே மரியாதை கொடுக்குறாங்களோ, திறமைக்கு எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே நாங்கள் போய் நிற்போம். கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். அந்த திறமைக்கு எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ஒரு நாள் எங்களை கூப்பிடுவாங்க கண்டிப்பாக, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நாங்களாம் போய் கேட்டுட்டு இந்த குடும்பம் இது இருக்குது, இந்த குஷனிங் இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் போய் 4 படத்தில் நடிச்சிடல, 40 பாட்டு பாடிடல. அது எங்ககிட்ட நாங்கள் பண்ண மாட்டோம். எங்கள் அப்பா அப்படி என்னை வளர்க்கலை, எங்கள் தாத்தா அப்படி எங்களுக்கு சொல்லி கொடுக்கல. அதனால் நாங்களும் திறமை, நல்ல கதைகள், நல்ல டைரக்டர்ஸ், நல்ல ப்ரொடியூசர்ஸ் இருக்கிற வரைக்கும் எங்களை மாதிரி. அண்ட் இன்னொன்றுங்க, மேடை நாடக கலைஞர்களை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சின்ன படத்தில் பெரிய அட்வான்டேஜ், ரீடேக்கே எடுக்க வேணாம். எங்களுக்கு டைலாக் மனப்பாடம் பண்ணி பேசி ரொம்ப பழக்கம். அதனால் நாங்கள் வளர மாட்டோம். எங்களுக்கு ப்ராம்ப்டிங் தேவையில்லை. இல்லை, நான் அதுக்காக சொல்ல, நான் ஏன் சொல்கிறேன்னு என்னை மட்டும் நான் சொல்ல, எங்கள் மேடை நாடக கலைஞர்கள் நிறைய பேர் நல்ல நடிகர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். அவங்களுக்கெல்லாம் பெருசாக வாய்ப்பு கிடைக்காம போய் ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் உத்தியோகம் பார்த்துக்கிட்டு சாயந்தர வேளையில் நடிச்சுக்கிட்டு இந்த மேடைக்காக அவ்வளோ செய்கிறவங்க நிறைய நடிகர்கள் இருக்காங்க. நான் இது எனக்காக மட்டுமே நான் கேட்கல, தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. மேடை நாடக கலைஞர்களை தயவுசெய்து சினிமாவில் இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. சிவாஜி கணேசன் சார் காலத்திலேருந்து, எம்ஜிஆர் காலத்திலேருந்து, ஜெயலலிதா அம்மா காலத்திலேருந்து, புரட்சி தலைவி ஜெயலலிதா எங்கள் குழுவிலேருந்து மேடை நாடக கலைஞர்கள் அவங்க வாழ்க்கையை ஆரம்பித்து தான் சிஎம் வரைக்கும் போனாங்க. அதை நான் ரொம்ப பெருமையாக இன்றைக்கி சொல்லிக்க விரும்புகிறேன். அவங்க மட்டும் இல்லை, சோ, நாகேஷ், விசு, பாலச்சந்தர் சார், சவுகாரம்மா, இவங்க அனைவரும், ரஜினி சார், கமல் சார் உட்பட இவங்க அனைவரும் மேடை நாடக கலைஞர்கள் தான். அதுக்கப்புறம் தான் சினிமாக்குள்ளே வந்தாங்க. இன்றைக்கும் மோகன்லால் சார் மேடை நாடகங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, ஜெயராம் மேடை நாடகங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த மேடையோட டச் இருந்தால் தான் நம்ம புதுப்பிச்சுக்க முடியும். இது ஹாலிவுட்டில் நடந்துக்கிட்டே இருக்கிற ஒரு நிகழ்வு. பெரிய பெரிய நடிகர்கள் மேடையில் போய் நடிக்கிறாங்க. ஆனால் இங்கே தான் ஒரு இன்ஸ்டா ரீல் போட்டுட்டா உடனே சினிமாவில் போய் நடிச்சுட்டா
ஹிட் ஆகிடலாம் அப்படிங்கிற காலகட்டம் இருக்குது. அவங்களும் வரட்டும், நான் வேணான்னு சொல்லலை. அவங்களுக்கும் ஸ்பேஸ் இருக்குது, எங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுங்கன்னு தான் நான் கேட்குறேன். அவங்கள நான் திட்டலை, எங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுங்க, மேடை நாடக கலைஞர்களுக்கும். அடுத்ததாக ஆக்டர் சுரேஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகளை பேசுமாறு மேடை கலைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும், வந்திருக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் மற்றும் பத்திரிகையாளர் ஊடகத்துறையை சார்ந்த அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். சினிமா இது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த யூனிட்டுக்கு, இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கிற இந்த யூனிட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். எதுவுமே வந்து ஒரு புள்ளியிலேருந்து ஆரம்பிச்சாகணும். அதுக்கப்புறம் தான் டிராயிங் போட முடியும், அதுக்கப்புறம் தான் மேப் போட முடியும், அதுக்கப்புறம் தான் பில்டிங் எழுப்ப முடியும். அந்த மாதிரி ஆரம்பம் எப்பவுமே சின்னதாக இருக்குன்றதை பற்றி கவலையே படாதீங்க. அண்ட் இந்த ஒரு சின்ன ஆரம்பத்துக்கு உங்களுக்கு இவ்வளோ பேர் தோள் கொடுத்துருக்காங்கன்றதே பெரிய விஷயம். அது கண்டிப்பாக ஒரு நட்பு ரீதியில் தான் கிடைக்கும். ஏன்னா நட்புக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. அனதர் திங், இந்த ஸ்டூடியோ பரணி ஸ்டூடியோ எவ்வளோ வருஷம் காலம்ன்றது எனக்கு தான் தெரியும். ஏன்னா நான் இதே ஸ்டூடியோவாக இருந்தபோது சைல்டு ஆர்டிஸ்டாக பக்த துருவ மார்க்கண்டியா அதே பானுமதி அம்மா டைரக்ட் பண்ண படத்தில் இங்கே நடிச்சிருக்கேன். ஸோ உங்களுடைய இந்த படத்துக்கான இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு ஸ்டூடியோவில் நடக்குதுங்கிறதே ரொம்ப பெரிய உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். இது வேணா நீங்கள் எடுத்துருக்கிற படம் லாஸ்ட்னா தொலைந்து போன அப்படின்னு இருக்கலாம், லாஸ்ட் நைட்டாக இருக்கலாம். ஆனால் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நைட்டு கிடையாது, விடியல் தான். அந்த விடியல்ல டான், அது சொல்ல வந்தேன். அண்ட் இன்னொரு சின்ன ரெக்வஸ்ட் உங்களுக்கு டைரக்டருக்கு, இனிமேல் மைக்கு முன்னாடி நிற்கும் பொழுதும் பப்ளிக் அட்ரஸ் பண்ணும் பொழுதும் அந்த நெகட்டிவ் வார்த்தைகளோ, கஷ்டப்பட்டேன், எனக்கு தோல்வி வந்தது, அதை இனிமேல் சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா நாமெல்லாம் நம்புகிற அந்த கடவுள் மேலே இருந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் கொடுக்காங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க நம்ம என்ன சொன்னாலும் அப்படியே ஆகட்டும்பாங்களாம். ஸோ நம்ம தோல்விங்கிற வார்த்தை இனிமேல் இன்னிலேருந்து தயவுசெஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. வெற்றி மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமானதாக இருக்கணும். அண்டு படங்களில் சிறு படங்கள், சீரியல்களில் சிறு சீரியல்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது சார். கண்டென்ட் தான் ஹீரோ, கண்டென்ட் தான் பட்ஜெட், கண்டென்ட் தான் ஆடியன்ஸை வர வைக்கும். அது வந்ததுக்கப்புறம் அதை நிறுத்துறதுக்கு யார் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறத ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நீங்கள் சொல்கிற சிவகார்த்திகேயன் சார் ஒரு டிவி இதில் நிகழ்ச்சியில் காம்பேராகவும் சின்ன ஒரு காமெடி பண்ணவராகவும் கலக்கப்போவதி அவர் மாதிரி இதில் எவ்வளோ சின்ன வேஷங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அவருக்கு அந்த ஒரு சின்ன விஷயங்கள் ஆரம்பிச்சதுனால தான் இன்றைக்கி இந்த லெவலில் போயிருக்காரு. அந்த மாதிரி தான் சிறு விஷயங்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. ஸோ இந்த படம் முக்கியமாக அன்பு செல்வன் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ஏன்னா தமிழ் சினிமா கொரோனாவுக்கு பிறகு வேறு ஒரு மறுஜன்மம் தான் எடுத்திருக்கு. நம்மளாமே மறுஜன்மம் எடுக்கும்போது சினிமா மறுஜன்மம் எடுக்காமல் இருக்குமா? அப்படி எடுக்கும் பொழுது காலத்துக்கு ஏற்ற அந்த மாற்றங்களில் இதே ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டிங்கன்னா ஏவிஎம் இருக்குது. அப்பேற்பட்ட ஏவிஎம்முக்கு ஒரு தேசிய விருது வாங்கி கொடுத்ததே ஒரு பட்ஜெட் படம் தான். அதுக்கு பேர் தான் சம்சாரம் மின்சாரம். ஸோ என்றைக்குமே பட்ஜெட் படங்களோ சிறு இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள படங்களோ ரொம்ப வரவேற்கணும். அதுக்கு இவ்வளோ ஊடகத்துறை இன்னைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்கள் எல்லாருக்கும் இவங்க சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு நன்றி பெறுகிறேன். தேங்க்யூ. ஒரு வில்லன் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களே அந்த இடத்துல அவங்க ஒரு 2 வார்த்தை ஒன்று பேசிக்கிறாங்க. ஓகே, ஜெயிலர் கடைசி உலக போகிறோம், அதில் மெயின் வில்லனாக பண்ணியிருக்காரு கடைசி உலக போரில். எல்லாருக்கும் வணக்கம். எங்களை வாழ வைக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களே மற்றும் ரசிகர்களே எல்லாத்துக்கும் என் முதல் கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த படத்தில் இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம்
ஆனால் நம்ம போஸ் அண்ணன் தான். அவர் மூலமாக தான் இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கு முன்னாடி நான் ஜெயிலரில் பண்ணியிருந்தேன், கடைசி உள்ள பொருளை வில்லன் ரோல் பண்ணியிருந்தேன். இது எனக்கு 2வது மேடை இந்த ப்ரெஸ் மீட்டு. இந்த மேடை வந்து எவ்வளோ சக்தியாக இந்த மேடைன்னு நான் ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் ப்ரெஸ் மீட்டில் ஏறும்போது உணர்ந்தேன். அதில் கொஞ்சம் எமோஷனாக பேசியிருப்பேன், உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும். இது எனக்கு 2வது மேடை. இந்த இடத்துல நான் சோனு பிரதர் அவர் மூலமாக எனக்கு காண்டாக்ட் ஆகிறாரு டைரக்டர். அப்புறம் என்கிட்ட கேட்குறாரு, இப்படி ஒரு ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு. நானும் இதே கடைசி உலக போரில் இந்த ஜெயிலர் படத்தில் இதே மாதிரி கஷ்டப்பட்டு அவர் எப்படி இப்போ அழுது வந்திருக்காரு, அதே மாதிரி நிறைய இடத்த நாம் கடந்து தான் வந்திருக்கோம். அப்போ அந்த இடத்துல வந்து என்கிட்ட அவர் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியல. ஏன்னா இதில் பண்ணுவாரா, நம்ம கேட்குறோம் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அப்ரோச் பண்ணுறாரு. நான் உடனே சொன்னேன், ப்ரோ நானும் உங்களை மாதிரி தான் ப்ரோ வந்திருக்கேன், கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன், எனக்கும் தெரியும், அதனால் அந்த வழி என்னால் உணர முடியும், அதனால் நீங்கள் பண்ணுங்கள், நான் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன கேரக்டருக்கு நம்ம பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இதில் அந்த வினு மாதவன் சார் அந்த கேமராமேன் அவரையும் நல்லா நம்ம பாராட்டணும். ஏன்னா அவர் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காருன்னு எனக்கு தெரியாது. பட் என்னென்னா ஒரு ஷாட் நாங்கள் எடுக்க போயிருக்கோம். 2 days அந்த ஷாட்டை முடிக்கணும். எல்லா செட்டப்பும் இருக்குது. மழை பெஞ்சிட்டே இருக்குது, மழை ஹெவியாக பெஞ்சிட்டே இருக்குது. லைட்டாக விடும், டக்குனு பெய்யும். அப்படி அந்த இதில் எப்படிடா அந்த ஷாட்டை முடிக்கணும். ஆர்டிஸ்ட் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க, எடுக்கணும். யாரும் எதை பற்றி கவலைப்படல. ஆர்டிஸ்ட் அவ்வளோ நாங்கள் இருக்க சார்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு களத்தில். அது எல்லாருமே இருக்கிறாங்க. இதில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் அந்த எல்லாருமே இருக்காங்க. கேமராமேனும் இன்னொன்று முக்கியமான விஷயம், அது ஒரு சிங்கிள் ஷாட், அது கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். அந்த இடத்துல மழை தொழி எல்லாமே இருக்குது. யாருமே எதையும் பற்றி யோசிக்காமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல விழுந்து அடிபடும் போது டைரக்டர் சொல்கிறாரு, வேண்டாம் பார்த்து பண்ணலாம் அப்படின்னு. இல்லை சார் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு கையில் காயம், ஒருத்தருக்கு அப்படி இப்படி எல்லாத்துக்கும் அடிபட்டுருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம்னா, அந்த நேஷனல் அவார்டு வாங்கின கேமராமேன் இருக்கார் தெரியுமா, அவருக்கு ஸ்பெஷாலிட்டின்னா ஒரு இதில் ஸ்லிப் ஆகி சொர்றி போகிறாரு. அந்த இடத்துலேயே அவர் அந்த கேமரா விடாமல் இப்படி நிற்கிறாரு அந்த ஷாட்டுக்கு. அதெல்லாம் வந்து எதையும் பற்றி யோசிக்காமல் உள்ளேயே ஊறி போன ஒருத்தரால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். அந்த ரத்தத்தையே ஊறினால தான் அவருக்கு நேஷனல் அவார்டு கிடச்சிருக்கு. இதை கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும் சார். அதுக்கு பிறகு இந்த மேடையில் எல்லா பெரியவங்களுக்கு முன்னாடியும் நான் நிற்கிறதுக்கு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். குல் சுரேஷ் சார், மதுந்தி மேடம், சுரேஷ் சார், அன்பு செல்வன் சார், எல்லாத்துக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். படம் லாஸ்ட் நைட் நல்லா சூப்பராக வந்திருக்கும். கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. அவர் ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் அவர் நிறைய கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு. இன்றைக்கி இங்கேயும் நிறைய பேர் நம்ம போராடிக்கிட்டு தான் இருக்கோம். எப்படியாவது வரணும், ஏதாவது ஒரு கிரிப்பு கிடைக்காதா, நம்மளுக்கு யாராவது கை தர மாட்டாங்களா. இன்றைக்கி எனக்கு கடைசி உலக போரில் என்னை அறிமுகப்படுத்தினது ஹிப்ஹாப் தமிழா சார். இந்த இடத்துல ப்ரெஸ் மீட்டில் அறிமுகப்படுத்தினார். நான் கடைசி உலக போர் அதில் நான் மெயின் வில்லனாக பண்ணியிருந்தேன். அதில் என்னை அறிமுகப்படுத்தினது ஹிப்ஹாப் தமிழா சார். நான் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக போனேன், என்ன அவர் தேர்ந்தெடுத்து இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்தார். அது மாதிரி இன்னைக்கு இவரும் ஒரு இளம் டைரக்டர் வளர்ந்து வரணும்னு நினைக்கிறாரு. முடிஞ்ச அளவு நம்மளால் சப்போர்ட் பண்ணி யாராவது ஒரு 10 பேர் நல்லா வரணும். அதுக்காக கண்டிப்பாக எல்லாரும் அதாவது இருக்கிறவங்க ஒன்று இல்லைன்னா ஒன்று அடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் இல்லாதவங்களுக்கு ஒரு வாய்ப்புலேயே அவங்க நசுக்கிடுவாங்க. அதனால நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுப்போம். ஒருத்தங்க வந்தால் அது கடவுள் நமக்கு ஒரு அனுகிரகம் தருவார். அதனால் நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நடிச்சிருக்கேன்னு சொல்லலை, எல்லா டைரக்டருக்கும் எல்லா ஆக்டருக்கும் எல்லாத்துக்கும் நம்மளால் முடிஞ்ச இது, அதாவது டிமோட்டிவேட் பண்ணதை விட தட்டி கொடுத்தா இன்னும் நிறைய பேர் உருவாகி வருவாங்க. அது எனக்கு கருத்து. அதனால் நல்லா இது வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.